குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே. ஆரோக்கிய மாதா வருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே. ஆரோக்கிய மாதா வருவாளே. அருளை நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே அருளை நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே இருளே நீங்க இறைவனை ஏந்தி இன்னருள் தருவாளே. மாதா இன்னருள் தருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே. ஆரோக்கிய மாதா வருவாளே. இன்று நாம் 7-8-24 இருக்கிறோம். என் இனிய உறவுகளே, தூய ஆவியின் துணையின்றி நமக்கு ஏது வாழ்வு? அன்னை மரியின் பரிந்துரை என்று இயேசுவை எங்கு நாம் காண முடியும்? நாம் தொட முடியாத ஒரு உச்சிக்கு இயேசுவை நாம் தினம் நம் உள்ளத்தில் தாங்கி வருகிறோம். இதோ இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 15:21-28. அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. இயேசுவை இயேசு சீடர்களோடு செல்கையில் பின்னே ஒரு பெண் நம்மை நோக்கி வருகிறது என்று இயேசுவிடம் சொல்கிறார்கள். அவற்றை போக விடட்டுமா என்று. ஆண்டவர் அவரை காதில் வாங்காதது போல் சென்று கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அந்த பெண் இயேசு மறுமொழியாக கூறியது, பிள்ளைகளுடைய உணவை நாய்கள் குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அந்த பெண், ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். ஆனாலும் தன்னை தாழ்த்திய பெண்மணி, ஐயா, மேசையிலிருந்து விழும் துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்றார். ஆம், உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே நிகழட்டும் என்று இயேசு கூறியது. நம்பிக்கை ஒன்றே வாழ்க்கை, நம்பிக்கை ஒன்றே கடவுள். நாம் நம்பினால்தான் கடவுளை காண முடியும். நம்பிக்கை ஒன்றே வாழ்வு. கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை வாழ்வின் புதுமையை காண செய்யும். கணவன் மனைவிக்குள் இடையே உள்ள நம்பிக்கை குடும்பத்தை பலப்படுத்தும். பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையே உள்ள நம்பிக்கை அன்பையும் தைரியத்தையும் உருவாக்கும். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே உள்ள நம்பிக்கை தொழில் வளர்ச்சியை தரும். ஆக நம்பிக்கை மனிதனுக்கு, மனித குலத்திற்கு மிகப்பெரிய பலம். இதற்கு எப்படிப்பட்ட சக்தி உள்ளது என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இறை நம்பிக்கையிலும் பிறர் நம்பிக்கையிலும் வளர்ந்து வளர்ச்சியை காண இன்றைய நற்செய்தி நம்மை அன்போடு அழைக்கின்றது. நாம் இன்றைய முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து, உனக்கு நான் முடிவில்லா அன்பு காட்டியுள்ளேன். நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றனர். ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. நாம் இன்று ஒவ்வொரு நாளும் நாம் விடும் மூச்சு, சுவாசிக்கும் காற்று, நாம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, நமக்கு இயற்கை எல்லாவற்றையும் கொடுக்கிறது ஆண்டவருடைய அன்பு மட்டுமே, அவருடைய நீதி மட்டுமே.
இறைவனின் ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் மேல் போல் உயர்ந்துள்ளது. தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. நீதிமொழிகள். ஆண்டவர், செல்வர் தம் செல்வத்தை அரணென்றும் உரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கின்றனர். முதலில் வருவது இருமாப்பு, அதனை அடுத்து வருவது அழிவு. சகோதர சகோதரிகளே, நம்முடைய பக்கத்து ஸ்டேட் நமக்கு ஒரு பெரிய இழப்பு அவர்கள் சந்தித்தார்கள். வயநாடை நினைத்தால் நம்முடைய நெஞ்சம் பதறுகிறது, உள்ளம் அப்படியே கொதித்தெழுகிறது. நம்மளால் முடிந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், தினம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அது ஒன்றே நம்மால் முடிந்தது. அவர்களை இழந்து போன ஆன்மாக்களுக்காக, அகால மரணம் அடைந்த ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். முடிந்தவரை ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். நாம் அதிகமாக தினம் நம்மை நாம் தவிர்ப்பது ஒருவரை சபித்தல், ஏற்பது ஆசீர் வழங்குதல். இன்றைய கைநூல், மரியாயின் சேனை கைநூல் புத்தகத்தில் உள்ளது. இறைவாக்குகளின் மரியாவை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கன்னிகையின் குழந்தையும் பெண்ணும் குழந்தையும். இந்த இறைவார்த்தை லூக்காஸ் 1:42 இருக்கிறது. அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவரும் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே என்றார். எலிசபெத் அம்மாள். இதோ நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.